ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழா விலாக் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் கிளம்புறதுக்கு டைமே பத்தலைங்க. குட்டீஸ் வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருந்தாங்க. வீடு கிளீனிங்குமே இன்றைக்கி தான் வந்துட்டு பண்ணோம். அண்ட் நான் வியோ பண்ணியிருக்க சாரி நம்ம ரியா புட்டிக்கில் வந்து இருக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். சாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் கட்டியிருக்கிறது மயூரி பிளேனில் லாங் பார்டருங்க. வேல்தாரிலையுமே நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே இந்த ப்ளாகில் வந்து அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ட்ரோவோட ஸ்டார்டிங்க்கும் எண்ட்க்கும் நடுவில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரம் வந்து நான் பேசுகிறத விட அந்த சவுண்ட் தான் வந்து கேட்டிருக்கு. அதனால அதெல்லாம் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்துட்டு கேட்குறீங்க. ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது என்னால் அந்த லிங்க் எடுக்க முடியல. சரி இன்னொரு டைம் வந்து சிவி காமிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது சவுண்டு கேட்டு கொஞ்சம் மெஸ்அப்லாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து காமிக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்லாம் வந்து கிடையாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3:00 போல் போயிடுவோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தேர் வந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கே போனோம். போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நிலன் குட்டியை கூப்பிட்டு போயிட்டேன். ஆல்ரெடி ரியா குட்டி பார்த்திங்கன்னா நாளே வந்து அம்மா கூட போயிருந்தா. அவளுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனா. ஆனால் வீட்டுக்கு போயிருந்தால் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து குண்டத்து காட்டுக்கு போனதுனால அங்கே கூட்டிகிட்டு போய் மாற்றினா வளர்ந்துட்டால அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், இருக்கிற ட்ரெஸ்ஸோடவே வந்து விட்டுடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போவோம் அப்போ மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என்னை விட்டுட்டு ரியா குட்டி வந்து ஒரு நாள் நைட் முழுசுக்கும் இருந்திருக்கா. நானும் என் சிஸ்டரும் இல்லாமல். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காகவும் இருந்துச்சு. ஒரு சைட் பார்த்தா என்னை விட்டுட்டு என் பிள்ளை இருந்துருச்சுன்னு வருத்தமாக இருந்தது. இன்னொரு சைட் வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல அவள் ஈஸியாக எல்லோரு கூடயும் இப்போ மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லி. தேர் வந்து இந்த டைம் வந்து இழுத்துட்டு வந்து நிலையில் நிற்கிறக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த திரும்புறக்கு. யூஸ்வலாக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த டைம் வானமே இருட்டிருச்சு. ஸோ தேர் நின்னதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்க. எல்லோரும் கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு சாப்பிட்டு போயிட்டு தான் யூஸ்வலாக இந்த மாதிரி கடைக்கெலாம் போவோம் நைட்டு பூ வளர்த்துற போது. தேரை கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பூஜைலாம் கோயில் இருக்கும். அந்த டைமில் நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மறுபடியும் ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தேர் கடைக்கு வருவோம். ஆனால் இந்த ரியா குட்டியை சமாளிக்க முடியல. வீட்டுக்கு போகலான்னு பாதி தூரம் போயாச்சு. அம்மா ஒரு டைம் தூரி விளாட்றேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு பாதி தூரத்துலேருந்து நிலன் குட்டியை வந்து அம்மா கிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரியா குட்டியை கூப்பிட்டு கடைக்கு வந்தேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னா அப்புறம் அவளை வந்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் நல்லா என்ஜாய் பண்ணாள். எனக்கு அவள் என்ஜாய் பண்ணுறத பார்க்குறப்போது ஒரு தனி ஹாப்பினஸ். அப்புறம் இப்போல்லாம் நம்ம ரொம்ப வந்து கேஜெட் ஓரியன்டாக டெக்னாலஜி ஓரியன்டாக ஆகிட்டோம். எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வர்றது நிஜமாகவே ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு ட்ரிப் போகணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் தெரியலை, ரியா குட்டி இருந்தப்போ ஒரு குழந்தை அவளை கூப்பிட்டு போயிட்டோம். இப்போ 2 பேரை வச்சு எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சேலஞ்சு தான். ரியா குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி நிலன் குட்டியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்குமே வந்து மனசு கேட்காது ரியாவை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரியா குட்டிக்கு வந்து ஒரு கேம் விளாட வச்சு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஊட்டினா மேடம் சாப்பிடல. இப்படியோ விளாட்டு காமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் காமிச்சு தான் ஊட்டினேன். இந்த ஃபோன் காமிச்சு ஊட்டுற பழக்கம் பார்த்துட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இல்லை. நான் டெலிவரிக்கு போகிறக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பழக்கம் ஆரம்பிச்சிது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரியா குட்டியோட அப்பா வந்தாங்க. நீலன் குட்டி தூங்கிட்டு இருந்தார். நாங்கள் 3 பேருமே வந்து பூ வளர்த்துறத பார்க்குறக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வருஷம் என் தம்பி இல்லை, பெங்களூரில் இருக்கான். ஒரு வருஷமே அவன் இருப்பானா, இந்த வருஷம் அவன் இல்லைங்கிறது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வளர்த்துறத வந்து பார்க்குறக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம். இது நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஒரு சிலர் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் எனக்கு இதிலலாம் கொஞ்சம் வந்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து நினைப்பேன்.
அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறபோது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பமான ஸ்டேஜ்லலாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும். சரி போக முடியல. அப்போ இங்கே உள்ளூரில் இருக்கிறத என்ஜாய் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. எப்பயுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கிறத விட இருக்கிறத என்ஜாய் பண்ணுவோம், இல்லாததுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய ஆசை ஃபாரின் ட்ரிப் வந்து போகணும்னு சொல்லி. பாஸ்போர்ட் எடுத்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆக்சுவலாக ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறபோது காலேஜ் முடிச்சுட்டே வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்தோம். ஏன்னா ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் வந்து மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு டைமாவது நம்ம வந்து அந்த சீல் வந்து வச்சிரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பிஷன் வந்து இருக்குது. நிலன்குட்டியும் வந்துட்டாரா, ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து போவோம் அப்படின்னு. அதுக்கான சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டச்வுட் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை வந்து இருக்குங்க. அப்புறம் என்ன, பூ வளர்த்திட்டாங்க, வீட்டுக்கு போகலன்னா மேடம் கேட்பாங்களா, காரில் விளாடணும். எகெயின் பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் விளாண்டது, அதில் விளாடணும் அப்படின்னு வந்து விளாண்டா. குழந்தனா அப்புறம் அப்படி தானே, ஒரு சில நேரத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகத்தான் செய்யுது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஒரு சிலர் வந்து ஃபோனை கொடுத்து ரொம்ப நேரம்லாம் உட்கார வச்சிடுறாங்க. இனி அவங்களோட சூழ்நிலை என்னவோ நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் ஃபோன், டிவியை வந்து தவிர்த்துடுறது. இல்லை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அழுக விடாமல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்தது. நிலன்குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா கங்கணம் கட்டி இந்த மாதிரிலாம் வந்து குண்டத்தை வந்து சுற்றி கொடுக்குறேன்னு சொல்லி வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். ஒரு சிலர் குழந்தைய எடுத்துகிட்டே குண்டா இறங்குறாங்க. ஆனால் அது ஹைலி ரிஸ்க்கு. எனக்கு என்னென்னா நிலன்குட்டிக்கா விருப்பம் வந்து என் தம்பி மாதிரி அவனும் இறங்குனா ஓகே. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவனை வந்து கொஞ்சமாச்சும் இதிலெல்லாம் வந்து ஈடுபட வைக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆசை. நான் வந்து ஓரளவுக்கு சாமியெல்லாம் ப்ராப்பராக வந்து கும்பிட்ருவேங்க. அது ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நீ அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு பழக்கம். வருஷத்தில் ஒரு டைம். அப்புறம் இது கூட பண்ணலன்னா நம்மலாம் உள்ளூர்காரங்களா இருந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். நிலன்குட்டிக்கு அந்த கங்கணம்லாம் கட்டி பார்க்குறபோது நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்ததுங்க. அது எனக்கு திரும்ப வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ எனக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட்லாம் வந்து வருஷம் இந்த கோயில் திருவிழா வந்து வ்ளாக் வந்து பண்ணுவேன். இந்த வருஷம் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல தான். ஆனாலும் அங்கங்கே நடந்த அழகழகான கிளிப்பிங்ஸ் வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே நல்லபடியாக இறங்குனாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கீழே விழுந்து லைட்டாக வந்து காயம் ஆகியிருந்தது. ஒரு சிலர் வந்து குழந்தைகள் எடுத்துகிட்டு கூட குண்டத்தில் இறங்குறாங்க. ஸோ நம்ம சேஃப்டியை கண்டிப்பாக பார்த்துக்கணும். சாமி வந்து நம்மளை காப்பாற்றும் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு கண்மூடித்தனமாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருந்தால் ஓகே. குழந்தைங்க வளர்ந்து அவங்களா விருப்பப்பட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 7 வயசு 8 வயசில் சின்ன சின்ன பசங்களாம் கூட இறங்குறாங்க. அவங்களால ஓடி வந்துட முடியும். ஆனால் குழந்தைய எடுத்துகிட்டு பூவில் இறங்குறது அப்படிங்கிறது நிஜமாக ஹைலி ரிஸ்க் அண்ட் சேலஞ்சிங். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் நிலன்குட்டிக்கெல்லாம் குண்டத்தை சுற்றி கொடுத்துட்டு வந்தாச்சு. இது நாள் வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி காலையில் நேரம் மேக்ஸிமம் பார்க்க போனது கிடையாது. இந்த வருஷம் தான் போனேன். ஸோ ஸ்லீப் டைம் பார்த்துட்டிங்கன்னா 3 ஹார்ஸ் போல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பி டைமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பால் கூட குடிக்கல. நான் எதுவுமே எடுத்துக்கல. எம்டி ஸ்டொமக்கு. நீர்மோர் கொடுத்தாங்க. அதை யூஸ்வலாக நான் வாங்கி குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கும், ஆனால் வாங்கி குடிக்க மாட்டேன். சித்தி பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணா. சரின்னு குடிப்போமே, பசியும் ஆச்சு, குடித்தேன். அது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. குடிச்சிட்டு வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். தூங்குறப்பவே பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இது நாள் வரைக்கும் ஒரு டைம் கூட வாமிட் பண்ணதே இல்லைங்க. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற போதெல்லாம் கூட வாமிட் பண்ண ஞாபகமே எனக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி வாமிட்டு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து வாமிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கெல்லாம் தேர்க்கடைக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனாங்க. நான் என்னால் வந்து போக முடியல. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நிலன்குட்டியை வச்சுட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன். கண்டினியூஷன் தாங்க. நேற்று ரொம்ப உடம்பு முடியல, அதனால நைட்டு வந்து இங்கே வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்தால் நிலனை பார்த்துட்டிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அங்கே அத்தைக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஊஞ்சல் மிஸ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு, அதனால கிளம்பியாச்சு. நான் வியர் பண்ணியிருக்கிறது ஃபீடிங் ட்ரெஸ்னால் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெடி ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த வருஷம் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த வருஷம் வேலைக்கு போயிட்டோன்னா 3 நாள் லீவ் கிடைக்குமா அப்படின்லாம் தெரியாது. அண்ட் நான் கிளம்புறது பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டடு. சல்வார் தானே போடுறோம், ஸோ சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நேற்று நான் இங்கே போட முடியல, ஸோ அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மெட்டி அதுவும் இதுவும் சேர்ந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லேயர் இருக்கும். இது 5 போட போட கலர் வரும்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நிலன்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸ் வந்துட்டு பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இதை ஃபில் பண்ணிக்க போகிறேன். யூசுவலாக ஊஞ்சலுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு தான் எல்லோரும் போவாங்க. எனக்கு சாரி கட்டுற அளவுக்கு நிஜமாக தெம்பில்லைங்க. பார்க்குறபோது ஏதோ நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. எனக்கு மனசு கொஞ்சம் ஏதோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து இதை மிஸ் பண்ண வேணாம், கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா திரும்பியும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கூட அத்தைலாம் சொன்னாங்க, ஆக்சுவலாக சாரீலாம் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இருந்தாலும் நான் கட்டல. நிலன்குட்டி திடீர்னால தான் நான் தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்கட்டும்னு சொல்லி நான் நம்மளோட ஃபீடிங்ஸு இருக்கக்கூடிய குர்த்தி தாங்க போட்டிருக்கேன். இதில் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வெயிலில் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அத்தை வியர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிநாடு காட்டன் சாரீ, கங்கா ஜமுனா பார்டர். ஒரு சைட் க்ரீன் இருக்கும், இன்னொரு சைட் பிங்க் இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக லைட்டிங் சுத்தமாக இல்லைங்க, வெளியில் வெயிலில் காமிச்சிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்னொரு கலர் ஆப்ஷன் கூட இருக்குது. சித்தி கட்டியிருக்கிறதுமே சுங்குடி காட்டன் நம்மக்கிட்ட எடுத்தது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு வந்தேங்களா, அதனால காமிக்க முடியல. என் நிலன்குட்டியோட ஃபுட் ரெசிபியுமே ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். கொஞ்சம் அவசரமாக இருந்தது, அதுவும் பண்ண முடியல. ரொம்ப சாரி. கண்டிப்பாக அடுத்த விலாகில் நிலன்குட்டியோட ஃபுட் ரொட்டீன் அண்ட் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேங்க. என்னடா ஷேர் பண்ணாமல் இருக்கேனே நீங்கள் நினைக்க வேணாம், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். மாமா தான் பார்த்துட்டிங்கன்னா ஊஞ்சலுக்கு வந்து மணிப்பாட்டு படிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்படி தாங்க ஊர் திருவிழா வந்து போச்சு. எனக்கு இப்போ வந்து ஹெல்த் வந்து பரவாயில்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே.